சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மை பாரத் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தன்னார்வ மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் யாரும் அமைச்சராக இருக்க முடியாது என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது குறித்த கேள்விக்கு புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டியில் தெரிவித்துள்ளார். மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பாக புதுச்சேரியில் அண்ணா சிலையிலிருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசின் நிர்வாக செயல்பாடுகள், ஊழல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மை பாரத் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தன்னார்வ மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மை பாரத் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தன்னார்வ மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் 23ஆம் தேதி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநருடன் கலந்துரையாடிய கல்லூரி மாணவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள், தொலைநோக்கு பார்வை, எதிர்கால இந்தியாவுக்கு வழிகாட்டுதல் குறித்த கேள்விகளை கேட்டு பதில் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அளிக்கப்படும் உயர்தர மருத்துவ சிகிச்சை குறித்து தெரிந்து கொள்ள துணைநிலை ஆளுநருடன் சேர்ந்து மருத்துவமனையை பார்வையிட்டனர். மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள கேன்சர் சிகிச்சைக்கான லீனியர் ஆக்சிலேட்டர், சிடி ஸ்கேன் கருவி போன்ற உயர் தொழில்நுட்ப சிகிச்சை கருவிகள் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் ஏழை எளிய மக்களின் மருத்துவ சிகிச்சைக்கான ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகள் ஆற்றி வரும் சேவையை சாமானிய மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று மாணவர்களை துணைநிலை ஆளுநர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் யாரும் அமைச்சராக இருக்க முடியாது என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது குறித்த கேள்விக்கு புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், மத்திய அமைச்சரை மாற்ற வேண்டும் என்பது எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு அரசியல் சித்து விளையாட்டு என்றும், எந்தெந்த பகுதிகளில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுள்ளதோ அதற்கான உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவதாகவும், மாணவர்கள் கையில் எடுக்கும் வன்முறைகளை மத்திய அரசு கடுமையாக எதிர்ப்பதாகவும், நீட் தேர்வு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி விவாதிக்காமல் வெளியே வந்து பேசுவது எதற்காக என்று கேள்வி எழுப்பிய அவர், மத்திய அரசு தொடர்ந்து 13வது ஆண்டாக சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாகவும், நீட் தேர்வு விவகாரத்தில் அதற்கான தீர்வு விரைவில் தீர்க்கப்படும் என்று கூறினார். மேலும் பிரதமர் ஹிட்லர் ஆட்சி நடத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுவது அரசியல் ஆதாயத்திற்காக பேசி வருவதாகவும், அப்படி ஹிட்லர் ஆட்சி நடத்துவதாக இருந்தால் எப்படி மக்கள் 3வது முறையாக அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்றும், காங்கிரஸ் ஆட்சி சரியில்லை என்பதால் தான் 13 ஆண்டுகளாக அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றும், நாட்டின் வளர்ச்சிக்காக எதுவும் செய்யவில்லை என்பதால் தான் மக்கள் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து புறக்கணித்து உள்ளதாக விமர்சித்தார். மேலும் நீட்டை தொடர்ந்து எதிர்ப்போம் என தமிழக முதல்வர் கூறுவது அது அவருடைய நிலைப்பாடு என்றும், ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் யாரும் அமைச்சர் பதவியில் இருக்க முடியாது என்றும், எல்லா விஷயத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி உள்நோக்கத்தோடு கூறினால் யாரும் பதவியில் நீடிக்க முடியாது. அரசு கொள்கை முடிவு எடுத்து ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் ஒரு சில நேரங்களில் இதுபோன்ற விஷயங்கள் நடைபெறுவது சகஜம்தான். அது எப்படி சரி பண்ண வேண்டும் என்று பார்க்க வேண்டும். இதற்காக ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ஒட்டுமொத்தமாக அமைச்சரையோ மாற்ற வேண்டும் என்பது சரியில்லாத ஒன்று என பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பாக புதுச்சேரியில் அண்ணா சிலையிலிருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசின் நிர்வாக செயல்பாடுகள், ஊழல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் ரகு தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது.
ஆர்ப்பாட்டத்தில் அரசு துறைகளில் நிலவும் முறைகேடுகள், ஊழல், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடைபெறும் போலி ஆவண பதிவுகள், மக்களுக்கு தரமற்ற மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவது, அதிகாரிகள் நீண்டகாலமாக ஒரே இடத்தில் பணியாற்றுவதால் ஏற்படும் நிர்வாக சீர்கேடுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 19(2) படி புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையம் இதுவரை அமைக்கப்படாததால் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மாநில தகவல் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும், இல்லையெனில் நீதிமன்றத்தை நாடுவோம் என எச்சரித்த 10 ரூபாய் சட்ட இயக்கத்தினர் முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலாளரிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கியதுடன் விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். கேட்டனா நில அளவுத்துறை இருக்கிறது, மக்களுடைய சொத்தை கொள்ள இருக்குது, பத்திரப்பதிவுத்துறை இருக்குது, பத்திரத்தை பாதுகாக்க சொல்றோம், இருக்கிற பத்திரத்தை போலி பத்திரம் தயாரிக்கிறாங்க, மருத்துவத்துறை இருக்கிறது, சரியான மருத்துவம் கொடுக்கின்றோம், ஆனால் மருந்து கட்டுப்பாட்டுத்துறையை வச்சு போலி மாத்திரை மருந்து கொடுக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் பார்த்தா நிர்வாகம் சீரழிஞ்சு போய் இருக்கிறது. அதனால மாநில தகவல் ஆணையம் தான் வெளித்தன்மை வரும். ஐயா தான் வந்து பார்த்தா 2007 மாநில தகவல் ஆணையத்தை எடுத்தார். அப்பதான் ஊழல் அதிகமாக செய்ய முடியும். மாநில தகவல் ஆணையம் தான் உண்மை வெளியே வரும் என்பதற்காக 2007 வந்த 10 நாளில் எடுத்தார். ஆனால் அவர் மட்டும் என்ன கேட்குறாரு, எனக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தா நான் பாண்டிச்சேரியை வித்துட்டு போயிடுவேன், நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போடுங்கன்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து மக்களுக்கான உரிமையை கொடுப்பதில்லை. ஆனால் மக்களுடைய உரிமையை எல்லாத்தையும் அவர் கையில் வச்சுக்கின்னு, ஆனால் அவர் மட்டும் ஃப்ரீயாக இருக்கணும், நான் மட்டும் ஏசி காரில் போகணும், நான் மட்டும் ஏசி ரூமில் வாழணும், மக்கள் எங்கேயா கெட்டு நாசமாக போங்க என்று நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் பார்த்தா 15 வருஷமாக கிடையாது, உள்ளாட்சி தேர்தலை நடத்தலை. உள்ளாட்சி தேர்தல் இருந்தாவே போதும், நமக்கு எம்எல்ஏவும் தேவை, அமைச்சர் எந்த துறை சரியான முறையில் செயல்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே பார்த்தோன்னா அதிகமாக தண்டனை கொடுக்கக்கூடிய மாநிலம் 3வது இடத்துல புதுச்சேரி இருக்கிறது. அப்படின்னு பார்த்தா புதுச்சேரியில் தான் அதிகமாக குற்றம் நடக்குது என்பது நம்மளுடைய மத்திய அரசே சொல்கிறது. அந்த அளவுக்கு நிர்வாக சீர்கெட்டு போயிருக்குது புதுச்சேரியில். அதனால் எங்களுக்கு வந்து மாநில தகவல் ஆணையம் வேணும், உண்மைத்தன்மை வெளியே வரணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தணும். இனிமேட்டு பார்த்தா ஒவ்வொரு விஷயமாக பொதுநல வழக்கு போட போகிறோம். புதுச்சேரி அரசு அதிகாரி ஃபுல்லாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் வைக்க போகிறோம். சீக்கிரம் புதுச்சேரியினுடைய நிர்வாகத்தை எல்லாம் சென்னைக்கு மாற்றணும் என்று தான் என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கி முதலமைச்சர்களிடமும் துணைநிலை ஆளுநரிடமும் மனு கொடுக்குறோம். கொடுத்துட்டு 15 நாளில் வழக்கு தொடரும். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பட்டப்பகலில் பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் அணிந்திருந்த நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கங்கையம்மன் கோவில் வீதி அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்தவர் 48 வயதான மணி, அவரது மனைவி 42 வயதான ரமணி. கணவன் மனைவி இருவரும் வீடு அருகே ஒரு டிஃபன் கடை நடத்தி வருகின்றனர். வழக்கமாக கடையில் காலையில் வேலை முடிந்ததும் மனைவி வீடு திரும்புவார். அதேபோன்று இன்றும் அவர் வீடு திரும்பியுள்ளார். கணவர் பிற்பகல் வீடு திரும்புவார். இந்த நிலையில் இன்று பிற்பகல் கணவர் வீடு திரும்பியதும் வீடு பூட்டி கிடந்துள்ளது. ஓரிடத்தில் வீட்டின் சாவியை வைத்துவிட்டு செல்வார்கள். அங்கே இருந்த சாவியை எடுத்து திறந்து கணவர் வீட்டுக்குள் சென்றுள்ளார். வீடு அலங்கோலமாக இருந்துள்ளது. சமையல் அறையிலும் மனைவி இல்லை. அந்த அறையையொட்டிய பின்பகுதியில் கழுத்து தலையில் கத்தரிக்கோலால் குத்தப்பட்டு மனைவி ரமணி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். அருகே அந்த கத்தரிக்கோலும் கிடந்துள்ளது. மேலும் அவர் அணிந்திருந்த 6 பவுன் நகை காணவில்லை. ஆனால் பீரோ உடைக்கப்படாமல் அதிலிருந்த நகைகள் அப்படியே இருந்துள்ளன. உடனடியாக தகவல் அறிந்து லாஸ்பேட்டை போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மணி இது குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகை திருட்டுக்காக நடைபெற்றதா அல்லது வேறு காரணம் உள்ளதா என போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவையொட்டி விராட பருவம், தபசு உற்சவம், முத்துப்பல்லக்கு வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆனி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் இரவு சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஆடி மாதம் 3ஆம் தேதி பக்காசூரனுக்கு சோறு போடுதல் நிகழ்ச்சியும், ஆடி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவமும் பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற விழாவில் விராட பருவம், மாடு விரட்டல், தபசு உற்சவம், கும்பசாதம் படையல், போர் மன்னனுக்கு அன்னமிடுதல், காவு பல்லயம்,
சுவாமி வீதி உலா, அக்னி சட்டி பவனி, இரவு கேளிக்கை நிகழ்ச்சிகள் மற்றும் சுவாமி முத்துப்பல்லக்கில் திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. விழாவை முன்னிட்டு கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் உபயதாரர்களாக வன்னியர் சமூகத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றதுடன் கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி, கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலய 98வது ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலய 98வது ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு, மலர்பந்தல் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிம்ம வாகனம், ரிஷப வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று செடல் வைபோகமும் ரத உற்சவமும் நடைபெற்றது. முன்னதாக வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கோவில் வாசலில் ஊரணி பொங்கல் வைத்து சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஆராதனைகளும் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சட்டமன்ற முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனிராஜா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் இணை செயலர் பாலக் வர்மா ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நீட் தேர்வால் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர், தங்கள் உரிமைக்காக இளைஞர்கள் போராடுகின்றனர், அல்ல மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பிரதமர் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். நாராயணசாமி, அண்ணா ஹசாராவை காங்கிரஸ் ஆட்சியில் தூண்டிவிட்டது பாஜக தான். நீட் தேர்வுக்கு எதிராக காங்கிரஸ் ஏற்கனவே போராடி வருகிறது. மாணவர்களின் உணர்வுகளை பாஜக புரிந்து கொள்ளாமலும் கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதில் சொல்வதில்லை. தமிழக முதல்வர் விஜயும் நீட் தேர்வு தேவையில்லை என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சொல்வோம். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரையும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று. மேலும் நீட் தேர்வுக்காக போராட்டம் நடக்கும் சூழலில் தமிழக முதலமைச்சர், அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்களே என்று கேட்டதற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ஜனநாயக படுகொலை செய்யும் முதல்வர், அமைச்சர்கள் படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்று கூறிய பின்பு சுதாரித்து கொண்ட நாராயணசாமி, நான் தமிழக முதல்வர் விஜயை சொல்லவில்லை, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சொன்னேன் என்று தெரிவித்தார். அதற்கு பத்திரிகையாளர்கள், ரங்கசாமி படம் பார்க்கவில்லை, தமிழக முதல்வர், அமைச்சர்கள்தான் பார்த்தனர் என்றனர். உடனடியாக நாராயணசாமி, அவர் நடித்த படத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன கோபம்? விஜய் ஜனநாயகத்துக்காக போராடவில்லையா? ராகுல் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் என்று பதிலளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் முதல் காட்டுக்குப்பம் வரை செல்லும் மணப்பட்டான் வாய்க்காலின் கரைப்பகுதி நீண்ட காலமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களால் பொதுப்பாதையாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள மற்றும் இணைப்பு சாலை சேதப்படுத்தப்பட்டதாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இன்று காலை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
ஆய்வின் போது ஆக்கிரமிப்பு தொடர்பான விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் நில அளவரை கொண்டு சம்பந்தப்பட்ட அளவீடு செய்து எல்லைகளை உறுதி செய்யவும், ஆக்கிரமிப்பு இருப்பின் அது குறித்து விரிவான அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்கவும் பாகூர் வட்டாட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் ஏழை மக்களுக்கு முனைவர் சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அபயம் தொண்டு நிறுவனம் இயங்கி வருகிறது. அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் அவ்வப்போது ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் ஏழை மக்களுக்கு புதுச்சேரி சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவமனைக்கு வருகை புரிந்திருந்த நோயாளிகளின் உற்றார் உறவினர்களுக்கும் நோயாளிகளுக்கும் அன்னதானம் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் நிறுவனர் NR சுசீலா அம்மா அவர்கள் செய்திருந்தார். இந்த அன்னதான விழாவில் அனைத்து சமூக அமைப்புகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் கூட்டமைப்பின் தலைவர் சித்தானந்தம், திருமதி அறம் நிஷா மற்றும் லவ்லி கிட்ஸ் குழந்தைகள் அமைப்பின் தலைவி கீர்த்திகா அவர்களும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு காலையிலிருந்து இரவு வரை பல நலத்திட்ட உதவிகள், குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லம், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிலையில் அதில் ஒரு பகுதியாக மாநில இணை செயலாளர் கோடீஸ்வரன் தலைமையில் கதிர்காமம் ரெட்டியார்பாளையம் கருணை இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் கோவில் 37வது செடல் தேர் திருவிழாவையொட்டி முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பக்தர்களுக்கு சீருடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37வது ஆண்டு செடல் திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவையொட்டி நடைபெறவுள்ள செடல் உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது சொந்த செலவில் செடல் தரிக்கும் பக்தர்களுக்கு சீருடைகளை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வரும் நாட்களில் நடைபெறவுள்ள செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மை பாரத் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தன்னார்வ மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் யாரும் அமைச்சராக இருக்க முடியாது என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது குறித்த கேள்விக்கு புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டியில் தெரிவித்துள்ளார். மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பாக புதுச்சேரியில் அண்ணா சிலையில் இருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசின் நிர்வாக செயல்பாடுகள், ஊழல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன.